ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இந்த வருடம் இந்த 2025 எக்ஸாம் எழுதின எல்லாருக்கும் ப்ராக்டிக்கல் இந்த மாதத்தில் நடைபெறுமா, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரை ப்ராக்டிக்கல் நடைபெறும். குறைவான மார்க் உள்ளவங்க, அதாவது கம்மியான மார்க் நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேன், ஜோப்டார் இந்த காலி பணியிடங்கள் வழங்கப்படுது அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம்ஸ் இந்த வருடம், குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு எழுதினவங்க பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம எழுதியிருந்தோம். போன வருடம் பார்த்திங்க அப்படின்னா எழுதினவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் செலெக்ஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸோட முடிஞ்சிச்சு. ஸோ ப்ராக்டிக்கல் வரல. ஆனால் இந்த வருடம் எழுதினவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் இந்த வருடம் தான் எழுதினாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் ப்ராக்டிக்கலுக்கு அவங்க ப்ராக்டிக்கல் வைக்க போகிறாங்க. அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க. குறிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 50க்கு 50% பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் ஆனது தான் அர்த்தம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா போன வருடத்திற்கான எக்ஸாம் எழுதினவங்கள நிறைய பேர் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கே போகாமல் இருந்தாங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் டைமில் அட்டன் பண்ணாமல் இருந்தாங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. எப்போதுமே ஒருத்தங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது கூப்பிடுறாங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேர் வேணும், அதாவது ஒரு போஸ்டிங்க்கு ஒரு 5 பேர் அந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி தான் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கூப்பிடுவாங்க. இதில் நம்ம பாதி பேர் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டோம். மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வச்சு போதுமான அளவு ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளோ பேர் தேவையோ அந்த போதுமான அளவுக்கு ஆட்கள் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 50க்கு 50% நம்ம ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆன மாதிரி தான். அதற்கப்புறமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் ஒன்ஸ் நம்மளுடைய அப்ளிகேஷனில் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரிஜினல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணிங்க, அவங்கக்கிட்ட காமிச்சிங்க, அவங்க அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே டிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 80% பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கான தான் அர்த்தம். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அட்டன் பண்ணாமலும் இருந்திருக்காங்க. பாதிக்கு பாதி பேர் நிறைய ஊர்களில் அட்டன் பண்ணாமலும் இருந்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணாதவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதாவது உங்களால் அவங்க கொடுத்த டேட்டில் உங்களால் அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் சான்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஆல்மோஸ்ட் எந்த வித ரீமார்க்கும் இல்லாமல் உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆனதாக தான் அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதத்தில் ப்ராக்டிக்கல் வரும், அதாவது இந்த 2025 தேர்வர்களுக்கு எந்த மாதத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கூட நமக்கு வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் எழுதினவங்களுக்கு பண்ண மாதிரி செகண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று வைக்கலாம். ஸோ வச்சாங்க அப்படின்னா அந்த செகண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இந்த மாதத்தில் முடிச்சுட்டு ஸோ உங்களுக்கு அடுத்த நவம்பர் அல்லது டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் வச்சிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வருது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கலோ இல்லை வேறு எதனா எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எலெக்ஷன் வந்துருச்சு, அதாவது ஜனவரி பிப்ரவரி வந்துருச்சு அப்படின்னாலே எலெக்ஷனுக்கான வேலைகள் தான் நடக்கும். அதற்கப்புறமா உங்களுக்கு எலெக்ஷன் அதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன பிறகு தான் இந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்துவாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்
நமக்கு அதற்கான காலி பணியிடங்களை வந்து நிரப்புறதுக்கு என்னென்ன வழிகளோ அதுதான் வந்து பண்ணுவாங்க. நம்ம முதலமைச்சர் அவர்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான ஆணை வந்து கொடுத்துட்டு வராங்க. நம்ம டெய்லி நியூஸில் வந்து பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 20ஆம் தேதிக்குள்ளே, இந்த அக்டோபர் 20 தேதிக்கு மேலே இல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பருக்குள்ளேயே, அடுத்த மாதத்துக்குள்ளேயே நமக்கு ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ப்ராக்டிக்கல்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் அன்றாடம் உங்களோட ஒர்க்கு வந்து என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கு சம்மந்தமாக தான் வந்து உங்களை ப்ராக்டிக்கல் வந்து பண்ண வைப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலுக்குன்னு நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பேசிக்கான க்ளீனிங் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் உள்ளவங்களுக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக உங்களை துணி மடிக்க வைக்கிறது, பெட்ஷீட் மடிக்க வைக்கிறது, ரூமு க்ளீன் பண்ணுறது, அப்புறம் கம்ப்யூட்டரு அப்புறம் லேப்டாப் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது, இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் வைப்பாங்க. ஒரு சிலருக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் வந்து வைப்பாங்க. இதே மசாஜி இந்த மாதிரி ரூம் பாய் அந்த மாதிரி ஒரு டீ போடுறது, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 நமக்கு ஆம்லேட் போடுறது, ஆம்லேட் வந்து எப்படி ப்ராப்பராக வந்து ஆம்லேட் போடுறது, இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் நடக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக நிறைய வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதற்கு அப்புறமாக ஒரு விஷயம், யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த வேலை, இந்த ரூம் பாய், ஜோப்தாரு, அப்புறம் வந்து ரெசிடென்டல் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், இவங்க எல்லாத்துக்குமே என்ன இருந்தது அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது போல் நம்ம மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் இருக்கணும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா அவங்க இல்லாத பட்சத்தில் தான் டிகிரி முடித்தவங்க. ஏன்னா அவங்க அப்ளை பண்ணும்போதே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் விடும்போதே மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மினிமம் நீங்கள் உண்மையாலுமே வந்து 10th தான் படிச்சிருக்கீங்க, 12th தான் படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது, அதனால் நம்ம டிகிரி படிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் இதில் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளோட எம்இஎஸ் நம்பரை வச்சு பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நம்பரை போட்டிருந்தாங்க அப்படின்னாலே வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே சமயம் இந்த ப்ராக்டிக்கல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எப்படி வேலை செய்கிறீங்க, எப்படி வந்து ப்ராக்டிக்கல் பண்ணுறீங்க, அதை வச்சு கூட கண்டிப்பாக நிறைய செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.